மணியப்பர் பெருமானுடைய கருணையாலும் நம்ம பெரிய நாச்சியாருடைய கருணையினாலும் சிவபாத இணையருக்கு பகவதி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தவர் திருஞான சம்பந்த சுவாமிகள். அவருக்கு 3 வயதில் அவங்க அப்பா வந்து சீர்காழி கூட்டி போயிருக்காங்க. அவங்க போகும்போது அவர் தடாகத்து நம்ம அந்த குளத்தில் இது பண்ணுறாங்க. குளிச்சுட்டு அந்த ஞானத்தை இது பண்ணுறவங்க இந்த சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்காண்டி அவர் குளத்தில் போய் மூழ்கி அந்த ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த குழந்தைய வந்து கரையில் விட்டுருக்காங்க. 3 வயசுலேயும் போது அவருக்கு ஒன்றும் தெரியல. அப்பாவுக்கு தண்ணியில் இருக்காங்கிற விஷயம் தெரியாமல் அவருக்கு வந்து பயம் வந்துடுச்சு. அப்பா அம்மா இல்லையே அப்படின்னு ஒரு பயத்தில் அழுகிறாரு. இந்த அழுக சத்தம் வந்து நம்ம சுவாமிக்கு கேட்குது. சாமி என்ன பண்ணுறாரு, அம்மாட்ட சொல்லி பையன் அழுகிறாம்பா, போய் வந்து கொஞ்சம் பால் கொடுத்துருவா, ஞான பால் கொடுத்துருவான்னு சொல்லி திருநிலை நாயகி அம்மாவை அனுப்புகிறாங்க. அவங்களும் வந்து பால் கொடுத்தாங்க, அதோட ஞானத்தை சேர்த்து கொடுத்தாங்க. அதை பார்த்தோன்னா அது முடிஞ்சாச்சு. அவருக்கு அந்த பசியில் தான் அழுதுருக்காரு. பார்த்தோன்னா அவங்க சாமி வந்து பால் கொடுத்தவொன்னே அம்மா கொடுத்தவொன்னே அவருக்கு வந்து நல்லபடியாக ஆகிட்டாரு. திருப்பி அவர் கரையில் இவங்க அப்பா ஏறி வந்து பார்க்கல, ஆளை காணணும். திருப்பி வந்து தேடி கண்டுபிடிச்சிடறாரு. இது பண்ணி அவங்க சாமி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இவர் பார்த்தோன்னா வாயில் வந்து பால் இருக்குது. என்னாச்சு, யார் கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து இது இவங்க கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லலையா. அவருடைய சேவை அந்த பதியத்தை பாராயணம் பண்ணி கையை நீட்டி காட்டுறாரு. யார தோணியப்பர் சுவாமி அப்படி முதல்ல ஒரு பதியத்தை பாடுறாரு. அப்புறம் ஞானம் அவருக்கு வந்தாச்சு. அவர் மறுபடியும் அன்னைக்கு எல்லாம் வழிபாடு முடிச்சுட்டு மறுபடியும் மறுநாள் வந்து அவர் கோலக்காவுக்கு அவங்க அப்பா கூட்டு போகிறாரு. கோலில் வச்சு கூட்டு போகிறாரு. அங்கே போகிறாரு. தானம் போட்டு மடையல் வாழை பாய மாதவ அப்படின்னு ஒரு பதியம் பாடுறாரு. கையால் தானம் போடுறாரு. கை சிவந்து போகுது. உடனே சாமி பார்த்தாரு. ஒரு தானம் போட்டுனால ஒரு தானத்தை கொடுக்குறாரு. தானத்தை வெறுமனே அடிச்சாலும் வெறும் ஒன்று சத்தம் வரணுமே. அம்பாள் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓசை கொடுக்குறாங்க. தானத்துக்கு ஓசை கொடுக்குறாங்க. நம்ம திருமுறையை படிக்கிறது மெயினாக தாளத்தை வச்சு தான் பாடணும். ஏன்னா ஒவ்வொரு பாட்டுமே தாளத்துக்குள் உட்பட்டது. தாளம்னா என்னென்னா அளவைகள். இப்போ இந்த பாட்டை இப்படி தான் பாடணும், 7 சொல் இதுக்குள்ளே நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காண்டி தாளம். ஏன்னா பாட்டினுடைய அளவை இது பண்ணுறது. அதனால் தாளம் போட்டு பதியம் பாராயணம் பண்ணும்போது அது சிறப்பாக இருக்கும். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணாதான் அது நல்லா இருக்கும். தாளம் வாங்கிடுறாரு. அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பா வந்துடுறாரு. திருப்பி அவங்களுடைய அம்மாவோட அம்மா நனிப்பள்ளி அந்த ஊருக்கு போகிறாரு. அங்கே போனவங்கெல்லாம் ரொம்ப வரவேற்பு. போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண வரவேற்பு கிடையாது, ரொம்ப சிறப்பாக வரவேற்பு செய்கிறாங்க. அப்புறம் அங்கே போனோன்னா அங்கே வழிபாடு ஆகிட்டு அங்கே உள்ள அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது. எங்கேயுமே விளைச்சலே இல்லாத பூமியாக இருக்கும். சுவாமி போய் அங்கே பதியம் பாராயணம் பண்ணி அந்த விளைச்சல் இல்லாத பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றிருக்கிறார். அப்புறம் அது முடிச்சுட்டு திருப்பி வந்துடுவார். அவர் வந்து என்னன்னா அவர் ஞானசம்பந்தமான வந்து சின்ன குழந்தைன்றதால அப்படி சுற்றி போக முடியாது. ஒரு கோயிலுக்கு போவாங்க, திருப்பி வருவாங்க. அப்படி போயிட்டு வருவாங்க, திருப்பி வருவாங்க. அதை மாதிரி செஞ்சாங்க. இப்போ அந்த கோலங்காலை முடிச்சு நனிப்பள்ளி முடிச்சாரு. அதுக்கப்புறம் திருப்பதிக்கு போறாரு. தில்லையில் போனோம்னா அங்கே உள்ள அந்த தீட்சிதர்கள் அத்தனை பேரையுமே அங்கே இருந்த அத்தனை பேரையுமே சிவகணமாக பார்க்குறாரு. உள்ள சாமி இருக்காரு, அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் என்னமோ பார்க்குறாரு, சிவகணமாக பார்க்குறாரு. அதுதான் ஒரு சிறப்பு. நம்ம யாரெல்லாம் திருவேடம் போட்டிருக்காங்களோ அவங்க சாட்சாத் சிவன் ஒருவர். ஞானசம்பந்த பெருமானே பெரியவங்க. அவங்க தீட்சிதரை பார்த்து வணங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சுவாமியால் அருளப்பட்டவர். பிற்காலத்தில் அந்த வரலாறு வருது. சுவாமி வந்து ஒரு அடி எடுத்து போது அவர் திருவாரூர் வந்து தில்லைவாழ் அத்தனை பற்றி உயர்ந்து பேசுகிறார். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆற்றல் உள்ளவங்க, அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தாலும் அந்த குளத்தில் கலக்க முடியும் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட தில்லையை போய் அவங்க எல்லாரையும் சிவகணன் ஆதராக வணங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் நெல்வாயில் அறத்துறை போகிறாரு. அங்கே போகும்போது அவர் நடந்து போகிறாரு. சாமி வந்து சிவிகையும் திருமுடிமையில் இருக்கிற கொடை சீர்கைகள்லாம் வந்து அவருக்கு கொடுக்குறாரு. சாமி அவர் வந்து சும்மா வெளியில போறாரு வரான்றதுனால அந்த இது இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் ஞானம் பெற்றவர் அப்படின்றதுனால சுவாமி என்ன பண்றாரு, ஏற்றுவதற்கு சிவிகையும் திருமுடி மீது இடுவதற்கு குடையும் சீர்த்திகளை கூறுவதற்கு அழகான சங்கு முந்துபி தாரை பேரி முதலான பள்ளியங்களும் புத்தினால் ஆனவையாக முதல்வர் பார்த்து சாமி டேரக்டா. அதை முடிஞ்சிச்சு. அதை முடிஞ்சோடனே அவருக்கு வந்து உபநயனம் 7 வயசாச்சு. அந்த நேரம்லாம் வந்து வாங்க உங்களுக்கு 7 வயசாச்சு, நம்ம பூணூல் போடணும் அப்படின்னாங்க. அவங்கள கூப்பிட்டாங்க. மந்திரத்தெல்லாம் முதலான மந்திரம் 5 எழுத்து மந்திரம் தான், அதை விட மேலான ஒரு மந்திரம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க வந்து காயத்ரி மந்திரம் போட
அவங்களுக்கு இவர் என்ன பண்ணாரு, ஐந்தெழுத்து மந்திரம் போது அதுக்கு விளக்கம் சொல்லி அவங்களுக்கு சிறப்பு பண்ணி அனுப்பிட்டாரு. ஏன்னா அவர் தியானம் பெற்றவர். ஐந்தெழுத்துக்கு நிகரான ஒரு பெரிய மந்திரம் வந்து இனிமேலும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால அந்த வேதியர்களுக்கான அந்த இதை வந்து இவர் செஞ்சார். 7 வயசுல அவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த வந்தவங்க அதனால பெரிய பெரிய பண்டிட்டு சாதாரண ஆட்கள் 4 வேதங்களையும் கரைச்சி குடிச்சவங்க. அவங்களுக்கு இந்த ஐந்தெழுத்துக்கு விளக்கத்தை சொல்லி அவங்களுக்கு அந்த மந்திரத்தை பொதிச்சு அவங்கள வழியெடுத்து வச்சாங்க. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதான் பெரிய விஷயம். அவ்வளோ பெரியவங்க இவர் சொன்னதை கேட்டவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அது நியாயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதை முடிச்சுட்டு அப்படி பாச்சிலாசிரம் நம்ம தெருவாசியும் சொல்லுவாங்க. திருச்சி பக்கத்தில் இருக்கு. அரசனுடைய மகள் அந்த முடக்குவாதத்தினால நடக்க முடியாமல் இருக்காங்க. அப்புறம் ஞானசம்பந்த பெருமாள் அங்கே வந்துட்டாருன்னா அரசன் கொண்டு வந்து அந்த குழந்தைய அங்கே விட்டு வைக்கிறா. இது மாதிரி என் குழந்தைய நீங்கள் இது பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிங்கிற அந்த பதியத்தை பாடுறாங்க. அந்த குழந்தை சரியாயிருக்கு. இன்னைக்கும் நிறைய பேர் அந்த பதியத்தை பாடி உடனே சரியாக நிறைய இருக்கு. திருச்சிக்கு நம்ம அடிக்கணும். இடையில போயிருக்கும்போது நம்ம குருநாதருடைய ஒரு அவங்க சார்ந்த ஒரு அடியாருக்கு கூட்டம் நம்ம ஐயாவே அந்த கோயிலுக்கு கூட்டு போய் பதியத்தை பாராயணம் பண்ணாங்க. உண்மையாக முடக்குவாதமான இருந்த அந்த குழந்தை சரியாச்சு. ஈரோட சார்ந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தை நான் கூட நேரில் பார்த்தோம். சொன்னால் நம்ம ஐயா அம்மா கூட்டு போய் செஞ்சாங்க. பதியத்தை பாராயணம் பண்ணி இந்த உடலை வியாதியை நீக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நேரில் கண்டது. அதனால் அந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் ஆற்றல் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றுக்கும் அவர் அருள் செய்திருக்கிறார். இந்த நோய் வந்தா சரி இந்த பதியத்தை பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவர் சொல்றாரு. அப்புறம் அதை முடிச்சுட்டு திருப்பி பொதுமாட செய்யணும். அங்கே போறாரு. அங்கே எல்லாமே பெரிய அங்கே உள்ள எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு நோய் வந்து காய்ச்சல், விஷக்காய்ச்சல் மாதிரி வருது. யாராலையும் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. பெருமான் அங்கே போய் பதியம் பாடுறாரு. பதியத்தை பொறுமையாக பாராயணம் பண்ணி அவங்களுக்கு பதியத்தினால வியாதியை பார்க்கலாம். அத்தனை பேருமே பயன்படுத்தாங்க. பதியத்தினுடைய அவ்வளோ சிறப்பு. அப்புறம் அதை முடிச்சுட்டு ஆணைக்கா வராங்க. நீங்கள் ஆணைக்கா போனீங்கன்னா அந்த நதியில் அந்த நாடு மாடம் கூட ஒன்றில் திருவாரூர் இருக்கும், இன்னொன்று கையில் இருக்கும், இன்னொன்று மகேந்திரம் இருக்கும், இன்னொன்று ஆணைக்கா. இந்த ஆணைக்கா வந்து ஞான சாத்திரம், நாங்கள் ஞான சேத்திரம்னு பேர். ஒரு நாள் ஆணைக்காலமே நம்ம தங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு முக்தி உறுதி. அந்த தலப்புறான்னு சொல்லுவோம். ஆணைக்கா வந்து ஞான தலம். எப்போ வேணாலும் நீங்கள் போங்க. ஒரு நாள் அந்த தங்கியிருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா உண்மையிலே முக்தி அதை எடுக்க மாட்டோம். ஏன்னா இந்த 4 ஊரையும் ஒருமித்து ஒரே இடத்துலையும் அந்த ஒரு பலம் நமக்கு வந்து நாளே பார்த்த பலம் வந்து நமக்கு கிடைக்கும். அதை முடிச்சுட்டு பட்டீஸ்வரம் போறாரு. அடியார்கள்லாம் வந்து நடந்து வராங்க. வெயில் ஓவரா இருக்கு. சாமியை வந்து இறங்கியிருந்தாரு. இந்த இதில் போகும்போது சரி அடியாரெல்லாம் நடந்து வெயில போகும்போது நமக்கு போனால் நல்லா இருக்காது அப்படின்னு கீழே இறங்கியிருந்தாரு. இவர் இறங்கினோன்னு இப்போ சாமிக்கு பார்த்தாரு. ஐயோ குழந்தை கஷ்டப்படுறாருன்னு என்ன பண்ணாரு, ஃபுல்லாக எவ்வளோ வரைக்கும் ஆட்கள் அடியார்கள் இருக்காங்களோ ஃபுல்லாக ஒரு பெரிய புத்தகங்களை போட்டுட்டாரு. அப்படி போட்டு ஏன்னா ஞானசம்பந்தம் சாதாரண ஆள் கிடையாது. சுவாமி அருள் பெற்றவர். அதனால் அவர் வந்து இவருக்கு வரக்கூடாதுன்னு சாமியோட கருணை. இவர் அடியார் மீது கொண்ட கருணை. யாரு ஞானசம்பந்த பெருமான் அடியார்கள் நடந்து வராங்கள வெயில் அடிக்கிறது கஷ்டப்படுதுன்னு அவர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இந்த இது கஷ்டப்படக்கூடாது சாமி என்ன பண்ணுறாரு, முத்து பந்தல் கொடுக்குறாரு. ஃபுல்லாக கொடுக்குறாரு. அப்புறம் அதை முடிச்சுட்டு தீரணும்னு ஒரு ஆசிரியர பதியம் பாராயணம் செஞ்சாங்க. இப்போவும் நிறைய பேர் கோர்ட்டு கேஸு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி இது பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த பதிய பாராயணம் பண்ணால் கோர்ட்டு கேஸு ஜெயிக்கலாம். சத்தியமாக யார் தான் நடந்திருக்காங்கன்னா எனக்கு நடந்துச்சு. எங்கள் கேஸ் ஒரு நாளாக நடந்துச்சு. ஒரு 6-7 வருஷமாக நான் தொடர்ந்து பாராயணம் பண்ணேன். கடைசியில் உள்ள ஒரு அந்த நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்டு தான் இன்றைக்கி பாராயணம் பண்ணேன். இன்னைக்கு விடாமல் பாராயணம் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணணும். அந்த கேஸு சக்ஸஸ் ஆச்சு. ஞான சம்பந்தத்தை நமக்கு வழி வகுத்துருக்காங்க. வேறு ஒன்றுமே நம்ம கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. திருமுறையை போய் படிக்கணும், நம்பணும். இந்த 2 மட்டும் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்டாலும் சாமி அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அப்புறம் அதை முடிச்சுட்டு தர்மபுரம் வராது. தர்மபுரம் அந்த சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த பாடனார் வந்து இயல் வாசிக்கிறாரு, இசை வாசிக்கிறாரு. அந்த இசைக்கு தகுந்தாப்புல தான் இவர் பாடுறாரு. அவருக்கு வந்து ஒரு இது இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் எழுப்பிட்டாங்க. இவர் பார்த்தாரு, இப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு காலத்தில் வராத மாதிரி, காலத்தை யாருமே அந்த இதுக்குள்ள கொண்டு வராத மாதிரி
ஒரு பதியம் பாடினார். யாழ் முடி, யாழ் வாசிப்பார். யாழுக்கு தகுந்தாப்ப அவர் பாடணும் அப்படின்னு இவர் யாழ் வாசிக்கு தகுந்தாப்ப தான் இவர் பாடுறாரு. இவருக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இவர் பார்த்தாரு, இப்படியா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு, அதாவது அவருக்கும் நான் பெரிய ஆளுன்னு பாடனாருக்கும் போய் கிடையாது, இவருக்கும் அப்படி இல்லை. சரி இருந்தாலும் ஒரு அந்த யாராவது நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி யாழை முறிக்கிற மாதிரி ஒரு பதியம் பாடினாரு. அதுக்கு பேர் யாழ் முடி அப்படிங்கிற ஒரு பதியம். அப்புறம் அதை முடிச்சுட்டு திருமருகன் போறாரு. நேரத்தை சொன்னோம்னா 8 குழந்தை 7 பெண்மணியை மருமகன் அவருக்கு தாய் மாமன் கொடுக்காம கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. 8வது பொண்ணு ஐயோ பாவம் சொல்லிட்டு அந்த மாமன் பையன் கூட கிளம்பி வந்தது. வருத வழியில அரவம் தேண்டி அவன் இறந்துருக்கான். மறுபடியும் என்ன பண்ணாரு, பக்கத்துல இருக்க கோயில் திருமருகல், அங்கே போய் சாமிகிட்ட போய் வேண்டாங்க, சாமி இந்த மாதிரி ஆகி போச்ச. ஞானசம்பந்த பெருமான் அங்கே வராரு. வரும்போது ஞானசம்பந்த பெருமான்ட்டு இவர் முறையிடுறாங்க. அந்த அம்மா முறையிட்ட உடனே சாமி என்ன பண்ணாரு, சடையாயேனும் சரணியேனும் பதியம் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா பதியம் தான். சாமான் மாதிரி எந்த வேலையும் அவர் பாடலை. பதியத்தினால அவ்வளவுக்கு செலவு பண்ணார். செத்து போனவனா இந்த பதியத்தை பாடி எழுப்ப வச்சார். ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறைக்கு அவ்வளோ ஆற்றல். அப்புறம் அதை முடிச்சாரு. பாடி வராரு. திருவேலிமலையில வராரு. அங்க பஞ்சம். திருவேலிமலையில பஞ்சம் வந்தோடனே மறுபடியும் அங்கேயும் பதிய பாராயணம் பண்றாங்க. அங்கேயும் சாமி காசு கொடுக்குறாரு. அப்புறம் அவங்களோட பஞ்சத்தை தீர்க்கிறாங்க. அதை முடிச்சுட்டு வேதாரண்யம் போறாரு. வேதங்கள் கதவை கூட்டிட்டு போயிடுச்சு. இவர் பதியம் இவரும் அப்பர் சுவாமி பதியம் பாடுறாங்க. கதவை திறக்கவும் வச்சாங்க, கூட்டவும் வச்சாங்க. அப்படிப்பட்ட ஆற்றல் அதாவது வேதம் மூடிட்டு போயிருக்கு. வேதத்தினால செய்ய முடியாது, அதனால திறக்க முடியல. மூடிச்சு ஆனா திறக்க முடியல. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, தமிழ் வேதம் பாடி திறக்கவும் வச்சாங்க, மூடவும் செஞ்சாங்க. தமிழ் வேதத்துக்கு அவ்வளவு ஆற்றல். அப்புறம் அங்க இருக்கும்போது தான் அவரு இந்த மங்கையரசியார் அம்மா அங்கேருந்து தூது விடுறாங்க. தூது விட்டு இது மாதிரி அங்கே சமண மதம் பொங்கி நிற்கி சைவம் வளரலை, அதுக்கு நீங்கள் அருள் பண்ண வேணும், நீங்கள் எழுந்தருள வேணும்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானுக்கு தூது அனுப்புறாங்க. இவரும் நான் வாரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து அனுப்பிடுறாரு. உடனே அப்பர் சுவாமி சொல்றாரு, இப்போ அவங்க சமணம் ரொம்ப முடிதானவங்க, நான் அது இருந்ததுனால எனக்கு தெரியும், அதனால நீங்கள் இப்போ நேரம் காலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே அவர் உடனே சொன்னார், பரசுவது நம் பெருமான் பலர்கள் என்றால் பழுது அணையாது. நம்ம வணங்குறது சாமியோட திருவடி அப்படின்னா நமக்கு வெற்றி மட்டும்தான், அது தோல்வி எப்போதுமே வராது. அந்த உறுதிப்பாடு இருக்கும். நமக்கும் அதுதான், எப்போ சாமியை மட்டும் வணங்கணும் அப்படின்னா அந்த உறுதிப்பாடு வரும். அது எல்லாருக்கும் அந்த இது வராது. யார் சுவாமி மட்டும் வணங்குற தன்மை இருக்கோ அது அவங்களுக்கு அது புண்ணிய செய்தனுடைய பலன் தான் அது கிடைக்கும். திருப்பி அவர் மதுரைக்கு போறாரு. மதுரையில் போய் இந்த பூன்பாடனுடைய பூனை நிறுத்தாங்க, அவருடைய அந்த அனல்வாதம் பண்றாங்க, புனல்வாதம் பண்றாங்க. எல்லாமே திரும்ப பதியம், எல்லாத்துக்கும் பாடம் தான். செய்யணும் திருவாரூர் பதியம் பாடி இது பண்றாங்க. அந்த அவங்க சமணர்களுக்கு அவங்க கூட்டம் எதிர்த்துக்கு அவங்க பண்றாங்க. மந்திரமாக நீர் பாடி சூழலை நீக்குறாங்க. அப்புறம் அனல்வாதம் புனல்வாதம் பண்றாங்க. அப்புறம் புத்தகர்கள் அவங்க நாங்கள் பெரியாளடிக்கு பெரியாளன்னு சொல்லும்போது அதுக்கும் இவர் பதியம் பாடி அவங்களுக்கும் அந்த நம்ம சைவத்தினுடைய தன்மையை அதை இவரு கூட காட்டலை. இவரு கூட இருந்த பதியம் சொல்ற பதியத்தை எழுதுறவர் யாருன்னா சம்பந்த சரணாலயர் அப்படின்றவர். அவர் அந்த புத்தகக்காரர்களுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. நம்ம சைவங்களை குலவப்பதிய விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுத்தவரை அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணி சைவத்துக்கு மாறிடுறாங்க. அது ஒரு பெரிய சைவ சமத்துக்கு உள்ள அவர் உள்ள வர வச்சாங்க. அப்புறம் அந்த இதெல்லாம் முடிஞ்சாச்சு. அப்புறம் அங்கேருந்து கொல்லம் இருக்கிற ஊருக்கு வராங்க. கோயில் அந்த பக்கம் இருந்து இங்கேருந்து அங்கே போகணும். வாரத்தில் வெள்ளம் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணாரு, மறுபடியும் அந்த அந்த படகுல ஏறி இதில் ஏறி நின்று பதியம் பாடினாரு. மேலே அந்த பக்கம் போய் சேர்ந்தார் பதி. அதுதான் அவ்வளோ சிறப்பு சேர்ந்துச்சு. அப்புறம் திருச்சேரி அப்படிங்கிற ஊரில் அவங்க புத்தகர்கள் சொல்போர் வாழ்றாங்க, இது பெருசாக போது அதையும் அவங்களையும் மாற்றினாரு. அப்புறம் அதை முடிச்சுட்டு திருவோட்டூர் வராரு. அங்கே ஆண் பனைகளை எல்லாம் பெண் பனைகளாக மாற்றினாங்க. ஆண் பனையை வச்சு அங்கே எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, பதிகத்தின் வாயிலாகவே குழையனை வச்சு செஞ்சார். அந்த ஒரு அற்புத நிகழ்ச்சியை பெருமான் ஞானசம்பந்த பெருமான் செஞ்சாங்க. அப்புறம் அதை முடிச்சுட்டு நேரே மயிலாப்பூர் வராரு. சிவனேசன் செட்டியார் ஒரு 8 வயசு இருக்கும்போது அந்த பிறந்த உடனே
அவருடைய புகழெல்லாம் தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? ஞானசம்பந்த பெருமானுடைய புகழெல்லாம் இவருக்கு தெரிஞ்சுக்கிட்டார் சிவனேசி செட்டியார். அப்பவே இவர் முடிவு பண்ணிடுறாரு, என் குழந்தைய ஞானசம்பந்த பெருமானுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணிக்கிறாரு. குழந்தையும் பெருநாளில் பிறந்து வளர்ந்து ஒரு மறுபடியும் என்ன ஆகுதுன்னா அறவம் தேடி அந்த குழந்தை இறந்து 2 வருஷம் கழிச்சு தான் சம்பந்த பெருமான் வராங்க. 2 வருஷமா 5 ஆண்டு கழிச்சு தான் வராரு. இறந்து இல்லாமல் இறந்தோடனே இவர் என்ன பண்ணியில இவர் வந்து அர்த்தமே பண்ணல. அவங்க அப்பா ஞான சம்பந்த பெருமானுடைய பொருள் என்னுடையது இல்லை. அதனால் என்ன பண்ணாரு, ஒரு கப்பாலை போட்டு மூடி படத்தில் போட்டு மூடி வச்சுட்டாரு. குழந்தைக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவர் டெய்லி செஞ்சார். யாருக்கு? அந்த குழந்தைக்கு. அப்படி செஞ்சுட்டு போது ஞானசம்பந்த பெருமான் வந்தாருன்னு திருவொற்றியூர் வரும்போது அவருக்கு செய்தி கிடைச்சி அப்படியே இவர் மறுபடியும் இங்கே வாராருன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஞானசம்பந்த பெருமான் உள்ள வாராரு, கபாலீஸ்வரர் சுவாமி வணங்க வராரு. வரும்போது அவர் சுற்றி வரும்போது மேற்கு கோவிலுக்கு வரும்போது இவர் குழந்தை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி நான் உங்களுக்காண்டி உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி வச்சுருந்தேன். ஆனால் அந்த குழந்தை அறம் தேடி இறந்து போச்சு. நீங்கள் தான் இதை வந்து இது பண்ணணும், காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க கையில் கொடுக்குறாங்க. சாமியும் பதிய பாடுறாரு. அப்படிங்கிற அந்த 10 வரையும் அது 8வது பாட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அன்னைக்கு என்ன வயசுல இருந்துச்சோ அதே மாதிரி அந்த குடத்தை உடச்சிட்டு அப்படி மேலே வந்துச்சு. ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த பதியத்தினுடைய ஆற்றல்னால அந்த குழந்தை வீட்டுக்கு அன்னைக்கு 2 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குழந்தை அன்னைக்கு என்ன பருவமோ அந்த பருவத்தில் அது வந்துச்சு. அவங்க அப்பாவுக்கு சொந்தக்காரங்க அத்தனைக்கு ரொம்ப சந்தோஷம். சிவனேசன் செட்டியார் உங்களை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன், நீங்கள் வந்து இந்த பொண்ணை ஏற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இவர் சொன்னார், உன் பொண்ணு அறவம் தேடி இறந்து போச்சு. இது நான் பதிகம் பாடி சுவாமி அருளால் இந்த குழந்தை திருப்பி வந்திருக்கு. இது என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்ன உடனே சரி. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அங்கே இருந்து கன்னி மாடத்துல இருந்து அங்கே வழிபாடு பண்ணி அதை செய்தி வரல. ஆனால் அப்படி தான் சொல்கிறாங்க. அங்கேயே சுவாமியை வணங்கி சுவாமியோட திருப்படி அடைந்ததாக நம்ம சொல்கிறாங்க. இப்படி நிறைய பதியத்தின் மூலமாக தான் அவ்வளவுமே செஞ்சிருக்காரு. எதுவுமே சாதாரணமாக அது மாதிரி தன்மைப்போட சரி எல்லாமே சாமியை வணங்கி அதுதான் ஒரு பெரிய விஷயம். நம்மளும் என்ன செய்யாமல் நமக்கு ஒரு பிரச்சனையா ஞான சம்பந்தம் இருக்காரு, அப்பர் சுவாமி இருக்காங்க, சுந்தரமூர்த்தி சுவாமி இருக்காங்க, ஒவ்வொரு இதுக்கும் அழுவிருக்காங்க, மணிவாசக பெருமான் அழுவிருக்காங்க. அந்த பதியத்தை இப்போ பிரச்சனை இருக்கு, குழந்தைக்கு இந்த பிரச்சனை காய்ச்சல் இருந்தா சரி உடனே நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். திருப்பி அந்த பதியத்தை பாடணும். பதியத்தை பாடினா எதுனாலும் பரவாயில்ல, எப்படி சாயும் ஏற்றுமே ஏற்று நீ என்ன கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கணும். அப்போ பதியத்தை நான் பாடுவேன். நீ கொடுத்தா கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அந்த உறுதித்தன்மையோட இருக்கும். சாமி நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. எப்படி சிவனேச தேவியார் சொன்னாரோ இறந்து போன குழந்தைய பற்றி அவர் கவலைப்படலையா? ஏன்னா ஞான சம்பந்த சொத்து, நம்மளும் அப்படிதான் நினைக்கிறேன். இது உன் சொத்து, இதுக்கு என்ன ஆனாலும் உன்னுடைய நல்லது நடந்தாலும் நீ தான், எது நடந்தாலும் நீ தான் அப்படிங்கிற உறுதிக்காப்போட நம்மளும் இருக்கணும். ஏதோ அடியன் தெரிஞ்ச வரைக்கும் படித்த வரைக்கும் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். எதுக்குன்னா இவ்வளோ நாள் நம்ம திருமுறையை படிச்சுக்கோம். சரி, கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருந்தாங்க ஐயா. 1 மாதம் இருக்கும். 10-15 வரும். ஏன்னா ஞான சம்பந்தம் இதுவும் வந்து பெரிய வாக்கும் ஆர்வமாக பார்க்கறதுனால தெரிஞ்சவர் சொல்லியிருக்கோம். செய்து திருமுறையை திருப்பி படிக்கிற ஒரு வழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். வீட்டில் உட்காந்து படிக்க முடியும் நீங்கள் இருந்துச்சிங்கன்னா அது வாய்ப்பு கம்மி முடியாது. ஏன்னா அது ஏதாவது வரும், ஃபோன் கால் வரும், இல்லை ஏதாவது சொந்தக்காரங்க வருவாங்க, ஏதாவது ஒன்று நம்மளை தடுக்கிறதுக்குள்ளே வரும். அது மாதிரி இப்போ கோயிலில் கூட நம்ம வழிபாடு பண்ண முடியாது. சாமி வணங்கிட்டு வாங்க, அவ்வளோதான். ஆனால் வழிபாடுங்கிறது திருக்கூட்டத்தில் மட்டும்தான் முடியும். கூட்டமும் பதியம் பாட தெரியாது, இதில் வந்து உட்காந்துருப்பாங்க. பாடனுடைய பலன் என்னவோ பாடாதவங்களுக்கும் அது கிடைக்கும். ஏன்னா அவங்க கேட்டுருப்பாங்க. சுந்தரமூர்த்தி சாமி சொல்லியிருப்பாரு, பாடுவார் கேட்பார், யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கும் அதே பணம் உண்டு அப்படின்னு. அதனால் கொஞ்சம் திருமுறை தொடர்ந்து பாராயணம் செய்வோம். இந்த வழியில் பெருமான் திருஞான சம்பந்த பெருமான்